ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 5 டிஸ்கண்டினியூ பண்ண பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக பார்த்தோம்னா 7 பைக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இந்த லிஸ்ட்டு படி பார்த்தோம் அப்படின்னா 5 பைக்குங்க. ஸோ என்னென்ன பைக் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைமில் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பைக் டிஸ்கண்டினியூ பண்ணது, இது பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக டிஸ்கண்டினியூ பண்ண பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் F250ங்க. ஸோ இந்த F250 பொறுத்த வரைக்கும் ஒரு செமிஃபேடு பைக்கை தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த F250 இன்னைக்கு இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ ஆயாச்சு. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த F250 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன் தான் இருந்தது. பட் உங்களுக்கு இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால F250 பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. 250cc இருந்தாலும் 1,68,000 ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பைக்கை தான் இருந்தது. பட் இந்த பைக்கில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஆயில் கூல்டு தான் இருந்தது. அண்ட் இன்னும் கொஞ்சம் டிசைன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இந்த F250 பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இன்னொரு ரீசன் என்னன்னா, இந்த பைக்கோட டிசைன் மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலங்க. ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி 220F இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல மாடல். அதனால எல்லாரும் அந்த ஒரு ஐகான் மாடல் கிளம்பிட்டாங்க. பட் இந்த F250 பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய இன்ஜின் பர்ஃபார்மன்ஸோ இல்லை டிசைனோ கம்ஃபர்டபுளோ இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப ரொம்ப லோ சேலுங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் தானே நல்ல சேல் இருக்கும். ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த F250 பஜாஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த F250 மாடல் இதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்காது. இதுக்கப்புறம் இந்த மாடலை இந்தியாவில் சேலும் பண்ண போகிறது கிடையாது. ரெண்டாவதாக டிஸ்கண்டினியூ பண்ண பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஸ்கிராம் 411 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். ஸோ இந்த ஸ்கிராம் 411 பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் டைப் மாடல். ஒரு 411cc தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பைக் லான்ச் பண்ணும்போது 2,07,000 2,12,000 வரைக்கும் ஹையர் மாடலில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இதோட ஃபெயிலியருக்கு எனக்கு தெரிஞ்ச முக்கியமான காரணம் என்னன்னா, இதோட நார்மலான டிசைன் அண்ட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. ஸோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணிட்டு ஒரு ரெகுலரான அட்வென்ச்சர் டைப்பாக லான்ச் பண்ணாங்க. ஹிமாலயன் 411ஓட சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த பைக்கோட டிசைன் அண்ட் கம்ஃபர்டபுள் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பைக்கை, அதாவது ஸ்கிராம் 411 இந்தியாவில இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த 411 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 lakh வந்து இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் இருந்தது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ரீசன். ஏன்னா 411 இருந்தாலும் ஒரு நல்ல பெஸ்ட்டான குட் லுக்கிங்காக இருக்கணும். அதே சமயம் நல்ல கலர்ஸ், நல்ல ஃபியூச்சர்ஸ் இருந்திருந்ததா கண்டிப்பாக இந்த பைக் வந்து நல்ல சேலாக போயிருக்கும். பட் ஸ்கிராம் 411 வந்து உங்களுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பைக் ஒரு ஃபெயிலியர் மாடலுங்க. ஸோ அதனால தான் இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் லான்ச் பண்ணும்போதே அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வரல. இதில் உங்களுக்கு ஹாலஜன் பல்பு தான் இருந்துச்சு. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய அந்த வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் அண்ட் பெரிய வீல்ஸும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நம்ம ஸ்கிராம் 411க்கு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ரீசன் இந்த ஸ்கிராம் 411 ராயல் என்ஃபீல்டு இந்தியாவிலிருந்து டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம்டபிள்யூவோட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாடல் 2 மாடலுங்க. G310R அண்ட் G310GS அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக். இந்த 2 மாடலுமே இந்தியாவிலிருந்து பிஎம்டபிள்யூ அஃபிஷியலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சில BMW ஷோரூம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து கம்மியாக உங்களுக்கு பழைய மாடல்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. ஒரு சில BMW ஷோரூம்ஸில் 2022 மாடல் அந்த மாதிரி சொல்லிட்டு பழைய மாடல்ஸ் இருந்ததுன்னா சேல் பண்ணுவாங்க. பட் அஃபிஷியலாக G310R அண்ட் BMWவோட G310GS அப்படிங்கிற அட்வென்ச்சர் மாடல் 2 மாடலுமே வந்து இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கலங்கிறது ஒரு ரீசன். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு இப்போ மார்க்கெட்டில் நிறைய மாடல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது. அதே மாதிரி ரொம்ப டிசைன் சூப்பராகவும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு ரொம்ப வருஷமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த G310R அண்ட் அப்புறம் GS இதுக்கெலாம் வந்து பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொண்டு வரலாங்க BMW. ஸோ ரொம்ப நாளாக அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி போட்டாங்க. அதுவும் ஒரு ரீசன் இதோட ஃபெயிலியருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாடல் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் BMW லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் தான் இந்த 2 மாடலுமே இருந்தது. என்னதான் பெஸ்ட்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எர்கனாமிக்ஸ் இது எல்லாமே இருந்தாலும் அப்டேட்ஸ் வந்து பர்ஃபெக்டான அந்த ஒரு டைமில் வந்து கொடுக்கல. அது ஒரு ரீசன். அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது இந்த பைக். இந்த டைமில் இந்த பைக் டிஸ்கண்டினியூ பண்ணது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த டைமில் இந்த ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா ப்ரைஸ்க்கு நீங்கள் இன்னும் பெஸ்ட்டான பைக்ஸை இப்போதைக்கு வாங்க முடியும். இது லான்ச் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா 2,85,000 2,95,000 வரைக்கும் உங்களுக்கு 2 பைக்கோட ப்ரைஸுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கான்ஃபிகரேஷன், பெஸ்ட்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க.
பட் இந்த பைக்லாம் லான்ச் பண்ணதுக்கு காரணம் அப்டேட்ஸ் பெருசாக இல்லை, அதே மாதிரி ப்ரைஸ் ரொம்ப அதிகங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட 125cc பைக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவிலேருந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. RC 125 இருக்கட்டும் இல்லை டியூக் 125 இருக்கட்டும், இந்த 2 மாடலுமே இந்தியாவிலேருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த RC அண்ட் டியூக் 125 டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கப்புறமா இப்போது 160cc கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேபி கூடி சீக்கிரம் கொண்டு வரலாம். இந்த RC அண்ட் டியூக் 125 மாடல் டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு லோ சேல்ங்க. ஏன்னா இந்த பைக்ஸ் 125 இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம கேடிஎம் அப்படின்னு நினச்சி போகிற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன். அப்டேட்ஸ் பெருசாக கொடுக்கலங்க RC அண்ட் டியூக் 125 மாடலுக்கு. ஸோ அது ஒரு ரீசன் நம்ம சொல்லலாம். அண்ட் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான நியூ பைக்ஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கேடிஎம் இதோட இந்த RC 125 அண்ட் டியூக் 125 நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலிருந்து இந்த 2 125cc டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அடுத்ததா 5வதா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் மாடலுங்க. என்னடா எக்ஸ்பல்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பல்ஸ் 200S அண்ட் 200T அப்படிங்கிற இந்த 2 மாடலுமே வந்து இந்தியாவிலிருந்து அஃபிஷியலாக டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 மாடலும் அஃபிஷியலாக டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கு காரணம் 210ல் இப்போ வந்து நியூ மாடல் கொண்டு வந்துட்டாங்க எக்ஸ்பல்ஸில், அதாவது அட்வென்ச்சர் மாடலில். அது இல்லாமல் 200Sஆ இருக்கட்டும் இல்லை 200T எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சேல் இல்லைங்க. ரொம்ப வருஷமாகவே பெருசாக சேல் கிடையாது. ஏதோ இருக்கட்டும்னு வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான பைக்ஸாக தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 210 வந்தாச்சு நல்ல கான்ஃபிகரேஷனில். அதனால 200S இதெல்லாம் முன்னாடியே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த 210 வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாமே டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, பெருசாக அப்டேட்ஸ் கொடுக்கல, அவுடேட்டடான டிசைன், அவுடேட்டடான கான்ஃபிகரேஷன்ஸ். இதனால தான் இந்த எக்ஸ்பல்ஸ் 200S அண்ட் 200T அப்படிங்கிற 2 மாடலையும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாடல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான பைக்ஸ் இந்தியாவிலேருந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.